கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டில் செவ்வாய். தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம்? ஆறாம் பாவம். ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய். ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னா பெருசாக எனக்கு எதிரிகளே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ எனக்கு எதிரி நம்ம வந்து அமைதியாக போயிட்டோம். நமக்குள்ள உயர்ந்த குணம் இருக்குது அப்படின்னு நம்மளே சந்தோஷப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நம்மளே வந்து நம்மளை பற்றி பெருமையாக நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லலாம். கடகம் பொதுவா அந்த மாரி ஒரு கேரக்டர்லாம் உண்டா? அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன? மேல செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்ப பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு. இந்த காலகட்டத்தில அந்த சொத்து வந்தே ஆகணும்னு பெரிய லெவல்ல சண்டை போடுறீங்க அப்படின்னா நாமம் தான் போட்டுப்பீங்க. அப்ப என்ன எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு எது பிளஸ்ஸோ அத்தனையும் செய்வேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதன். ஆக இந்த 6ஆம் பாவத்தில இந்த கன்ஜங்ஷன்ஸ் என்னென்ன மாரி இம்பாக்ட்டை ஏற்படுத்தும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த பிளானட்ஸ் உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றது மறந்துட வேண்டாம். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முற்பகுதி பிற்பகுதின்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார். தனுசு ராசியில பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். இப்ப இவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி செவ்வாயோட வந்து தனுசுல இணைகிறார். இணைஞ்சு டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 40 நாள் இந்த இடத்துல தனுசுல சஞ்சாரம் பண்றார். புதனோடு கூடி ஏறக்குறைய 18 நாள் சஞ்சாரம் பண்றார். ஆக இந்த பலன் வந்து பாருங்க முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார், புதனோட இணைஞ்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார் அப்படின்றது சொல்றோம். நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போறாரு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும். ஓகே, அப்ப நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டில் செவ்வாய். தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம்? ஆறாம் பாவம். ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய். ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னா பெருசா எனக்கு எதிரிகளே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப எனக்கு எதிரி போய் யாரு? நானா யாரையும் எதிரியா ஏற்படுத்திக்காம இருந்தா சரி. உதாரணத்துக்கு செவ்வாய் யாருல இருக்கா அப்படின் போது நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். எதிர்க்கு வந்து யாரோ லைட்டா வந்து அப்படி இப்படி ஒரு ஆட்டம் காமிச்சு போயிட்டான். டக்குன்னு வந்து நம்ம முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு அப்படி போயிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேராக வண்டியை வந்து ஸ்பீடாக ஓட்டின்னு போயிட்டு அவன் முன்னாடி நிறுத்திட்டு இறங்கி வந்து வெளில வாடான்னு பளீர்னு ஒன்று விடுவோம், சப்புன்னு ஒன்று விடுவோம். அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். அது செய்யலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் என்னத்துக்கு? அவன் ஓட்டிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான் அவன் செஞ்சது. நம்ம அடிக்கிறதுனால என்ன ஆகும்? நமக்கு மனசஞ்சலம் அப்படின்றது வரும், நமக்கு இரிட்டேஷன் வரும். அவன் அங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்மளுக்கு அதனோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதோட மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டென்ஷன் கிடையாது. நமக்கு நம்மளை நினச்சா நம்மளை பற்றி ஒரு பெருமை, பரவாயில்லப்பா நம்ம இந்த விஷயம் மன்னிச்சிட்டோம், நம்ம வந்து அமைதியாக போயிட்டோம், நமக்குள்ள உயர்ந்த குணம் இருக்குது அப்படின்னு நம்மளே சந்தோஷப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நம்மளே வந்து நம்மளை பற்றி பெருமையாக நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லலாம். கடகம் பொதுவாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் உண்டா அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம். இது வந்து பாருங்க சுகஸ்தானம், சுக தாயார் ஸ்தானம் அப்படின் போது கடகத்துக்கு இன்பில்ட்டாவே தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகராசி அன்பர்கள். ஆனால் இப்போ 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வந்து உட்காரும் போது எனக்குள்ள ஒரு பூதம் பூந்த மாதிரி, எனக்குள்ள வந்து பாருங்கன்னா ஒரு பெரிய சக்தி பூந்த மாதிரி ஒரு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவ்ல எடுத்துக்க வேண்டாம், அதை பாசிட்டிவ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள் எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. நானாக எதிரியை உருவாக்கினா தான் உண்டு, அது வேண்டாம் அப்படின்னா உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிக்கினீங்க அப்படின்னா அந்த நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு.
கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் முற்பட்டீங்க அப்படின்னா அந்த கடன்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைங்க, நான் உடல் ரீதியான வைத்தியம்லாம் ப்ராப்பராக பண்ணிக்க மாட்டேன், அந்த இருக்கிற நோய் இன்னும் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன்லாம் இருக்குங்க, எனக்கு எங்கே கேட்டாலும் கடன் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல நீங்கள் கடன் கேட்குறீங்களான்னா அத்தனை இடத்துலையும் கடன் கொடுப்பாங்க. எனக்கு கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலா பக்கமும் கடன் வாங்கிட்டா ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் இதுவும் கொடுப்பான் அதுவும் கொடுப்பான். எதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, ப்ளஸ் எடுத்துக்க போகிறீங்களா மைனஸ் எடுத்துக்க போகிறீங்களா, இது உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்போ பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது, இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து வந்தே ஆகணும்னு பெரிய லெவலில் சண்டை போடுறீங்க அப்படின்னா நாமம் தான் போட்டுப்பீங்க. அப்போ என்ன பண்ணும், அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அது வரும். பின்னாடி புதன் கன்ஜங்ஷன் ஆகும்போது அது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சண்டை போட்டு சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சண்டை போட்டு மண்ணை தான் கவ்வும். ஆக விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தைங்க ரீதியாக, குழந்தைங்க வந்து பாருங்கள் எனக்கு பயங்கர இரிட்டேஷன் பண்ணுதுங்க, என் சொல் பேச்சு சுத்தமாக கேட்க மாட்டேங்குதுங்க, தப்பான ஒரு சவகாசம் இருக்குது, தப்பான பழக்க வழக்கம் இருக்குது, எப்படியாவது திருத்தணும், எங்கள் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம், குழந்தைங்கள கங்கணம் கட்டி நீங்கள் திருத்தணும்னு ட்ரை பண்ணீங்க, ஹார்ஷாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து உங்களை விட்டு முழுசுமே விலகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், இதுவும் கடந்து போகும். அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அதுங்களுக்கு தசை புத்தி நல்லா வருது, சுய ஜாதகத்திலே தசை நல்லா இருக்குது, அதுக்கும் மேலே கோச்சார பலனும் நல்லா வருது அப்படின் போது பிள்ளைங்களா தானாக வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அமைதியாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது. குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணுறாங்க, 1-2 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கண்டிப்பாக சக்ஸஸ், 1-2 முயற்சிகளுக்கு பின்னாடி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது பூர்வீகம் சார்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். ஆக தொழிலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தி ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின் போது தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்குங்க. நல்ல நிதி நிலைமை ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். வேலை போட்டி, இந்த வேலையில் வந்து பாருங்கள் நிறைய போட்டிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதையும் மீறி நீங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம், சட்டம், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க ஒரு நல்ல லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னு அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி, பின்னாடி புதன் வந்து கன்ஜங்ஷன் ஆமாம் பார்த்தீங்களா, அந்த காலகட்டம் பெருசாக பாசிட்டிவாக அமையும். புரியுதுங்களா? சரி, 6ஆம் வீட்டில் புதன் அப்படின்னும் போது தகவல் தொடர்பு துறைகளை பயன்படுத்தி தடைகளை தாண்டி சென்று சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. பொதுவாக புதன் வந்து பிற்பகுதியில் சேர்றான் பார்த்தீங்களா, புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் புதன். நான் வந்து பாருங்கள் இப்போ ரொம்ப சிம்பிள், என்னை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், அதே மாதிரி நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். முன்னாடி வந்து பாருங்கள் ஒருத்தன் நேராக என் முன்னாடி போயிட்டு என்னை ஒரு ஆட்டம் காட்டிட்டு போயிட்டான். எனக்கு ஒரு செகண்ட் அவன் மோதிட்டு இருப்பான், எனக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு. ஆனால் புதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் முன்னாடி போயிட்டு நிதானமாக ஒரு 10 நிமிஷம் நிதானமாக வண்டி ஓட்டின்னு போவான். இவன் ஆன இரிட்டேஷனை விட அவன் 10 மடங்கு இரிட்டேட் ஆவான். அவனுக்கு முன்ன போகவும் வழி விட மாட்டான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனை அட்டைக்கட்டி அவனை வந்து மூவ் ஆன் பண்ண விடாமல் அவனை இரிட்டேட் பண்ணி 10 நிமிஷம் இரிட்டேட் பண்ணி 15வது நிமிஷம் 12வது நிமிஷம் அவனை ஃப்ரீயாக விடுவான். இந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ என்ன ஒரு செகண்ட் இரிட்டேட் பண்ணியா, நான் உன்னை 10 நிமிஷம் இரிட்டேட் பண்ணுறேன் பார். இந்த வேலையை செய்யறது யார்? புதன். இதில் இவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க இரிட்டேட் ஆவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ரெண்டுமே வந்து மோசமான குணாதிசயம் தான், செய்யக்கூடாதுன்றது தான் உண்மை. பட் இருந்தாலும் புதனுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? ஆக இந்த 6ஆம் பாவத்தில் புதன் இப்படி ஒரு சாதுரியமான விஷயங்களை செஞ்சு என்ன நீ வந்து இரிட்டேட் பண்ணலை, நான் உன்னை இப்படி பழி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போவான். பியாண்ட் தட் அதுவும் நல்ல விஷயம் இல்லை, விட்டு கொடுத்துடுறது நல்ல விஷயம். அதுக்கும் மேலே புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 12க்கு அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன். நான் என்னோட சாதுரியத்தினாலையும் என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் என் தம்பி தங்கச்சி எல்லாருமே என் கைக்குள்ளே வச்சிருக்கேன். நான் என்ன கேட்டாலும் அவங்க செய்வாங்க, அப்படி ஒரு விஷயம். என்னோட நெய்பர்ஸ் எல்லாரையும் கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல டாக்ட்ஃபுல்லாக பேசி அவங்க எல்லாரையும் என் கைக்குள்ளே வச்சுருக்கேன். அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கும் மேலே 3ல் புதன் அப்படின்னாலே எனக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும், எழுத்தாற்றல் அப்படின்றது நிறைய இருக்கும். என்னோட புது புது யுக்திகளையும் புது புது புத்திசாலித்தனத்தையும் நான் கையாளுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். எதில் கடன் அடைக்கிறதுல, நோய் இல்லாத வாழறதில்ல, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதில்ல, இது எல்லாத்துலேயும் இத்தனையும் சூக்ஷ்மத்தையும் நான் கையாளுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே 12ஆம் பாவத்துக்கு அதிபன் அப்படின் போது நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், அதே மாதிரி கம்ஃபர்ட்டான வாழ்க்கை அப்படின்றது வாழ்வேன். புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எல்லாம் செய்வேன், சுப செலவுகள் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அதாவது நல்ல நிதி நிலைமை அப்படின்றது என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி
கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், புதன் கன்ஜங்ஷன் ஆன பின்னாடி அவுட் சைட் த கோர்ட் ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி, இப்பா நீ இதை தீர்த்து கொடுத்துரு, நீ செஞ்சு கொடு, நான் உனக்கு காசை கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு நான் காசு கொடுக்குறேன், நீ செஞ்சு கொடு. அது செய்யாத புதன். நீ எல்லாம் செஞ்சு என்னோட ப்ராப்பர்ட்டியை விற்று எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துரு, நீ எவ்வளோ எடுத்துக்கோ, என்னோட ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துரு, அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணி நான் உனக்கு எவ்வளோ கொடுக்குறேன். ஆக எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எனக்கு எது ப்ளஸ்ஸோ அத்தனையும் செய்வேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதன். ஆக இந்த 6ஆம் பாவத்தில் இந்த கன்ஜங்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த பிளானட்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது மறந்துட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள், நாங்கள் வாழ்க்கையில் திருமணத்தை நோக்கி நகர்றோம், இல்லை எங்களுக்கு லைஃப்பில் ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீக்ரஸி வெளியே தெரிஞ்சுடுமோன்ற பயம் இருக்குது, 2வது திருமணத்தை நோக்கி போகிறோம், இல்லை குடும்பத்தில் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குது, அந்த சொத்து பற்றி எங்களுக்கு வருமா வராதா, இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.